சண்டேன்னு வந்துட்டாலே போதும் நாங்க கும்பலா சேர்ந்து சாப்பிடதான் எங்களுடைய வழக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டுல சமைக்கக்கூடிய சாப்பாடு வந்து கேஸ் எடுத்து தான் சமைப்போம். நாங்க சமைக்கக்கூடியது வந்து விறகடுப்புல தான் சமைப்போம். அதுவும் பிரியாணி, முட்டை, கிச்சடி, காய்கறி வெட்டதுல இருந்து தீ போடுறதுல இருந்து அனைத்து வேலையும் எங்க பசங்க தான் செய்வாங்க. நம்ம என்னதான் ஃபங்க்ஷன்ல பிரியாணி சாப்பிட்டாலும், கடையில பிரியாணி சாப்பிட்டாலும், வீட்டுல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி பசங்களோட பிரியாணி செஞ்சு சாப்பிடுறது வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா தான் இருக்கும். எங்க பசங்க வாரத்துல 6 நாள் வேலைன்னு ஓடிடுவாங்க. வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி கறி எடுத்து சாப்பிடுறதா எங்களுடைய பழக்கம். இது என்ன பிரியாணின்னு கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். எல்லா ஊர்கள்லயும் கண்டிப்பா பிரியாணி மாஸ்டர் 2-3 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. 4 கிலோ கறியும் எடுத்திருந்தோம். அதுவுமே கிட்டத்தட்ட 20 பசங்க சாப்பிடுவோம். வந்தவங்களுக்கும் வயிறு நிறைஞ்சு போகணும், எங்க மனசும் நிறைஞ்சு போகணும். சில பேர் நினைக்கலாம் அந்த பிரியாணி எங்கடா செய்யலாம்னு சொல்ல, எங்களுடைய வசந்த மாளிகை முன்னாடி தான் நாங்க செய்யறோம். எல்லா ஊர்லயும் ஒரு பாகுபலி கண்டிப்பா இருப்பாரு. எங்க ஊர்ல ஒரு பாகுபலி இருக்காரு. கிட்டத்தட்ட 20 கிலோ இருக்கும் அந்த அண்டா. மொத்தமா அவரே தூக்கி வச்சுட்டாரு. அதுல நெய் நாங்க ஊத்திட்டோம். பிரியாணி உள்ள வச்சு வாழலையும் வச்சாச்சு. மேல அண்டா மூடி வச்சாதான் நம்மளால தம் போட முடியும். அப்பதான் முக்கியமா பிரியாணி ரெடி ஆகும். மார்கழி மாச குளிர்னு சொல்லவே வேண்டாம். நைட்டு சரியான குளிர். போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருக்கேன். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச வீடியோ ஷேர் பண்ணுங்க.